தெரியாத கேள்விக்கு 10 பக்கம் எழுதுவோம் நம்ம பையன். அந்த அக்கா சிரிக்காங்க, நம்ம போய் அப்படிதானா? ஆமா, தெரிஞ்ச கேள்விக்கு நம்ம பசங்க ஒரு பக்கம் தான் எழுதுவாங்க, தெரியாத கேள்விக்கு 10 பக்கம் எழுதுறான். இப்படிதான் எக்ஸாம்ல கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக்கணும் ஒரு கேள்வி. நம்ம பையன் பார்த்தான், கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக்கதா வரையற பாரு அப்படின்னு சொல்லி 10 அடிஷனல் பேப்பர் வாங்கி வச்சு பக்கத்துல வச்சுட்டு, கஸ்தூரி பாய் இது நல்ல பாய், 3 அடி நீளமும் 4 அடி அகலம் உள்ள அற்புதமான பாய், இதை அலாசலாம், துவைக்கலாம், அயன் பண்ணலாம், மாடி படிக்கட்டுக்கு மேலே போட்டு படுக்கலாம், மாடி படிக்கட்டு கீழே போட்டு படுக்கலாம். இதெல்லாம் கஸ்தூரி பாய் வகைகள் போட்டு வாட்ச் பாய், கோந்து பாய், ரூம் பாய் வரைக்கும் எழுதி வைக்கிறான். இதாவது பரவாயில்ல, கடைசியில் ஒன்று எழுதுனா பாருங்க, கஸ்தூரி பாய், பாய் அல்ல கேல் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டான். அதுக்கு எப்படி பயங்கரமா இருக்கு, பசங்க அவ்வளவு ஒரு டேலண்டா இருக்காங்க. இப்படிதான் சயின்ஸ் மாஸ்டர் வந்தார், ஒரு நடு கிளாஸ் ரூம்ல ஒரு மெழுகுவர்த்தியை பத்த வச்சார். நல்லா கவனமா பாருங்க மாணவர்களே, இது தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான பாடம், தெளிவா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு ஹால்ல கிளாஸ் ரூம்ல ஒரு மெழுகுவர்த்தி பத்த வச்சார். மெழுகுவர்த்தி பத்த வச்சுட்டு, சும்மா இருந்த இந்த மெழுகு திரியில் ஒளி எங்கிருந்து வந்தது? கிளாஸ்ல எல்லாம் திரு முடிக்கிறான், ஒன்னும் தெரியல ஒருத்தனுக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், திருப்பி ஒரு தடவை சொல்றேன், தெளிவா கேட்டு பதில் சொல்லுங்க. சும்மா இருந்த இந்த மெழுகு திரியில் ஒளி எங்கிருந்து வந்தது? கடைசி பெஞ்சிலும் அந்த கையை தூக்கலாமா வேண்டாமான்னு, இந்த வா 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 மாட்டின வா, இந்த கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பையன் நீ ஒருத்தன் தான், சொல்லு, எல்லாத்துக்கும் கேட்கிற மாதிரி சொல்லு. சும்மா இருந்த இந்த மெழுகு திரியில் ஒளி எங்கிருந்து வந்தது? வாதியாரை பார்த்தான், மெழுகுவர்த்தியை பார்த்தான், ஊதி மெழுகுவர்த்தி அணைச்சுப்புட்டு, இந்த ஒளி எங்கு சென்றது, அங்கிருந்தான் வந்தது அப்படின்ட்டான். திரும்பி பார்த்தா வாதியார் மயக்கு போட்டு கீழே கிடக்கிறாரு, பாடம் படுக்கிறான்னு பண்ணி மயக்கு போடாடான்னு. எப்படி பாடாப்படுத்துறான் உண்மையில, பசங்க அவ்வளவுதான் இருக்கிறாங்க பாருங்க, பயங்கரமா இருக்கிறானுங்க உண்மையிலேயே. இப்படிதான் பரிச்சை பேப்பர் திருத்தி கொடுத்துருக்காரு, ஒவ்வொருத்தரும் வாங்கி பேப்பரை வாங்கிட்டு கடைசி பெஞ்சிலேருந்து ஒரு பொண்ணு அழுது இருக்குது. ஏமா அழுகிற அப்படின்னா, சார் நான் கணக்கில் 100 மார்க் வரும்னு நினச்சேன், எனக்கு 98 மார்க் தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. பரவாயில்ல விடு, நான் அடுத்த தடவை நீ நல்லா 100 மார்க் வாங்குவேன், ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பசங்க பக்கம் பார்த்துருக்காரு. ஒருத்த கக்கன்னு சிரிச்சிருக்கான், ஏய் குமாரு 100க்கு 100 வாங்கிட்டு ஓல் இருக்கு, இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு இருக்கா. அதுக்கு சொல்லியிருக்கான், 2 மார்க் தான் சார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இருக்கா. ஏண்டா மூதேவி, அந்த புள்ள 98 வாங்கிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்குது, நீ வெறும் 2 வாங்கிட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இந்த 2 எனக்கு எப்படி வந்து தெரியல, இதை திருத்தி தொட்டி உனக்கு வெக்கமாலங்கிற. அவன் திருப்பி பயங்கரமா இருக்கானுங்க, படாத பாடுபடுத்துவாங்க உள்ளே பசங்க, அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிறாங்க உள்ளே. அந்த மாதிரி நிறைய காமெடி. உண்மையிலே காமெடிங்கிறது நாங்க விஜய் டிவில நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி இதை உட்காந்து யோசிப்பீங்களா, ரூம் போட்டு எழுதுவீங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. காமெடிங்கிறது கற்பனை கலந்து சொல்றதுதான் காமெடி, வேற ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம ஸ்கூல் போகும்போதோ, இந்த பஸ்ஸில் போகும்போது, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகும்போது, இது மாதிரி நடக்கிற அதை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் ஒரு கற்பனை கலந்து சொல்கிறது தான் இந்த காமெடி அப்படிங்கிறது. இப்படி தான் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிட்டாங்க. ஏங்க எங்கள் ஸ்கூல் ஆண்டு விழாவில் ஒரு தடவை நான் குரங்கு வேஷம் போட்டு போனேன், எனக்கு 2nd ப்ரைஸ் கிடச்சிது அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு புருஷன் சொல்லியிருக்காரு, உன்னை யாரையும் குரங்கு வேஷம் போட்டு போச்சு சொன்னது, நீ அப்படியே போயிட்டு 1st ப்ரைஸ் கிடச்சிருக்கும்ல அப்படின்ட்டு இருக்கா. பாருங்க எப்படி பயங்கரமா, அதுதான் டைமிங் காமெடி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நிறைய காமெடின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட். நம்மள ட்ரெயின்ல போலாமா? ட்ரெயின்ல போலாமா? எங்க போலாம்? சென்னை போலாமா? ஓகே சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு வந்து 2 ட்ரெயின் எப்படி போகுது, புறப்பட்டு இப்போ நம்ம ஜங்ஷன்லேருந்து, நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு ட்ரெயின் புறப்படுது, அது எப்படி புறப்பட்டு மூவ் ஆகி அது போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, ரெடியா? போலாமா? கொஞ்சம் காலம் உள்ள தண்டவாளத்தில் இருக்கு. ஆமாம், ட்ரெயின் கிளம்ப போற நேரத்தில் முறுக்கு பாக்கெட் வாங்க போனா, வாட்டர் பாக்கெட் வாங்க போனா யாரும் இறங்கிறாதீங்க, ட்ரெயின் கிளம்பும். ஓகேவா, ரெடியா? ஓகே. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு பாண்டியன் 2372 மும்தாஜ் எக்ஸ்பிரஸ் தடம் 1 சற்று நேரத்தில் புறப்பட உள்ளது. இவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். டீ காஃபி போண்டா, டீ காஃபி, a coffee, a coffee, a coffee.
நைட்டி ஒன்று போடுறாங்க. அதுவும் ஆபாசம். எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பகல்லையே போட்டுட்டு தெரியுதுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 75 வயசு பாட்டி ஒன்று இருக்காங்க. சீனி அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன் பாட்டி அப்படின்னு கேட்டேன். வெய்ய காலமெல்லாம் வந்துருச்சு, இந்த சீலையெல்லாம் சுற்றிட்டு இருக்க முடியல, ரொம்ப வேர்க்குது, ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு. சரி பாட்டி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து ஷூட்டிங் முடிச்சு வரும்போது செக்கச்செவேன்னு சிகப்பு கலரில் ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்து பாட்டிகிட்ட கொடுத்தேன். அந்த பாட்டியும் போட்டு பகல் 12 மணி இருக்கும், நடு வீட்டில் உட்காந்து அந்த நேரம் ஏதோ வெங்காயம் அறுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து 1 மணி நேரம் கரண்ட் கட் ஆகும். எங்கள் ஊரில் கரண்ட் போயிடுச்சு. பாட்டி நடு வீட்டில் உட்காந்து வெங்காயம் அறுத்துட்டு இருக்கு. சரியாக அந்த நேரம் பார்த்து சிலிண்டர் போகிறவர் வந்தார். சிலிண்டர் போடுறவர் வந்த உடனே அவருக்கு அந்த வண்டி சைக்கிளை மீச்சிட்டு வந்தால மசம் தெரிஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே எம்டி சிலிண்டரை பார்த்தாரு, கிளவி பார்த்தாரு, எம்டி சிலிண்டரை பார்த்தாரு. இதுதான் எம்டி சிலிண்டர். கிளவி தூக்கி வண்டியில் உட்கார வச்சிட்டான். சிங்கிற பாட்டி உட்காந்துருச்சு. என்ன பாட்டி இங்கே உட்காந்துருக்கா? தூக்கிட்டான்ல அப்படின்ச்சு. அவன் தூக்குற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டேன். எங்கடா கத்த விட்டான்? ஐயோ அம்மானு கத்துறதுக்குள்ள வெள்ளையா ஒரு மூடி வாயில சொருவி விட்டான்ட்டான். சிலிண்டர் மூடி வாயில சொருவி இருக்கான் பாருங்க அவன். அப்புறம் சிலிண்டர் போடுறவரை கூப்பிட்டு, ஏப்பா உனக்கு எம்டி சிலிண்டருக்கும் கிளவிக்கும் வித்தியாசம் தெரியாது, இப்படி பண்ற அப்படின்னா. சார், நான் இந்த சிலிண்டர் போற வேலையில் 15 வருஷமா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு எந்த எம்டி சிலிண்டருக்குமே இந்த வெள்ளை மூடி பொருந்தாது. ஆனா பாட்டி வாய்க்கு மட்டும் நச்சுன்னு பொருந்துருக்கு அப்படிங்கிறான் பாருங்க. அந்த பல்சட்டை கழட்டிட்டு உள்ள வச்சிருக்கான். அது மாதிரி போடுறதும் போடுறீங்க. ஒரு மஞ்சள் கலர் நைட்டு வெள்ளை கலர் நைட்டே போடுங்க.